குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் 1.5 வயது பெண் குழந்தையை கடத்தி சென்ற நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி பச்சிளம் குழந்தையை கடத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தையை பாட்டி கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு ஓடிய நபர் துரத்தி சென்று மடக்கி பிடித்த நோயாளிகளின் உறவினர்கள். அரசு மருத்துவமனையில் அரங்கேறிய பெண் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்களும். நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் ஆந்திர மாநிலம் சம்பங்கிநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது 1.5 வயது பெண் குழந்தை இனியாவை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார். அதே மருத்துவமனையில் பக்கத்து வார்டில் பள்ளிக்கொண்டா பகுதியைச் சேர்ந்த நியாஸ் என்பவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை காலை குழந்தையின் உடல்நிலை சீராகி டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவர் எழுதி கொடுத்துள்ளார். அப்போது குழந்தையை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு தாய் கழிவறைக்கு சென்றிருந்த போது பாட்டியின் கையில் இருந்த குழந்தையை திடீரென நோயாளி நியாஸ் பிடுங்கிக் கொண்டு வார்டை விட்டு வெளியே ஓடியுள்ளார். அதில் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பாட்டி கத்தி கூச்சலிட்டவாறு நியாஸை துரத்தி கொண்டு ஓடியிருக்கிறார். போது சத்தம் கேட்டு வந்த நோயாளிகளின் உறவினர்கள் சிலர் நியாஸை துரத்தி பிடித்து அவரது கையில் இருந்த குழந்தையை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடியது ஏன் என்று கேட்டபோது நியாஸ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல்துறையினரை வரவழைத்து அவரிடம் பிடித்து கொடுத்துள்ளனர். இதனையடுத்து நியாஸை பிடித்து சென்ற போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரித்து வருகின்றனர். குழந்தையை கடத்தியது ஏன், கடத்தலுக்காகத்தான் நோயாளியைப் போல அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை தொடர்கிறது. அதன் முடிவிலேயே சம்பவத்தின் பின்னணி குறித்து தெரியவரும்.